வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ஸ்கூல் புக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. எல்சிஎம்னா சிம்பிளாக 1 வர்ற வரைக்கும் சிம்பிளை பண்ணிங்கன்னா எல்சிஎம்ங்க. இதே ஹெச்சிஎஃப்னா நமக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோ அந்த எல்லா நம்பரையும் காமனாக பொதுவான ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறது தான் ஹெச்சிஎஃப். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம இந்த வீடியோவே முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினை பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். மேக்ஸிமம் இங்கிலீஷ் கொஸ்டினே பாருங்கள். ஏன்னா தமிழில் மீசி மான்னு சொல்லுவாங்க, மீசி மான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மீப்போ மாம்பாங்க, மீப்போ மான்னு சொல்லுவாங்க. இதே ஹெச்சிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா மீப்போ வான்னு சொல்லுவாங்க, மீப்போ வான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மீ போ கான்னு சொல்லுவாங்க. மீ பெரு பொது காரணி, மீ பெரு பொது வகுத்தி, மீ பெரு பொது மடங்கு, மீ சிறு பொது மடங்கு. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதே இங்கிலீஷ் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம், அவ்வளோதான் ஒரு டேர்ம். இதே மாதிரி ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப். எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஹச்சிஎஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். பேரில் தான் ஹையஸ்ட்னு இருக்கும், ஆனால் இருக்கிறதுலே சின்ன நம்பராக இருக்கும். ஓகேங்களா? வர்ற ஆன்சரு சின்னதாக வந்துச்சுன்னா அது ஹெச்சிஎஃப். பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள், ஆனால் வர்ற நம்பர் எல்லாம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு பெரிய நம்பராக வந்துச்சுன்னா அது எல்சிஎம், சின்ன நம்பராக வந்துச்சுன்னா அது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் சில டைம் ஜிசிடின்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டேர்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தமிழில் பார்க்க வேணாம், இங்கிலீஷ்லேயே பாருங்கள். ஏன்னா அதான் ரொம்ப சிம்பிளாகவும் போகும். நமக்கு இங்கிலீஷில் பார்க்கும்போது கொஸ்டினை லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. 6, 9. நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் காமனாக வகுக்கிற நம்பர் எது? 6ஐயும் 9ஐயும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ எத்தனை 3 இருக்குது? 6ல் 2 3 இருக்குது. 9ல் பார்த்தீங்கன்னா 3 3 இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 1 வர வரைக்கும் கொண்டு வர சொன்னேன். அப்போது இதை ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு மாறிடும். அப்படியே அந்த 3ஐ இறக்கிடுங்க. ஓகேங்களா? 3ஐ இறக்கிடுங்க. இப்போ 3ஆல் போடும்போது 1ன்னு கிடச்சிருச்சு. இப்படி 1 வர்ற வரைக்கும் சிம்ப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு தெரிஞ்சிடும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9, 9 × 2 18. அப்போ இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 18. இதே இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். 6, 9 ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக வகுக்கிற நம்பர் தான் நமக்கு ஹச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்க முடியும். ரெண்டு நம்பர் எந்த நம்பரால் காமனாக வகுப்படும்? 3ஆல் தான் வகுப்படும். ஸோ 2 3 6, 3 3 9. இதுக்கு மேலே நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2 3 இருக்குது. இந்த ரெண்டு நம்பரை காமனாக வகுக்கிற நம்பர் எது? 1 மட்டும்தான் காமனாக வகுக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 3. ஹச்சிஎஃப் 3, எல்சிஎம் 18. ஓகேங்களா? எல்சிஎம் 18. இவ்வளோ தாங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 12ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8 12. ஃபஸ்ட்டு எப்பயுமே ரெண்டு நம்பரையும் காமனாக வகுத்துட்டு அப்புறம் தனித்தனி நம்பரை சிம்பிளை பண்ணிக்கலாம். ரெண்டு நம்பர் எதால் காமனாக வகுப்படும்? 4ஆல் காமனாக வகுப்படும். 2 4 8, 3 × 4 12. இங்கே பாருங்கள், 2 ஒரு டைம் 3 ஒரு டைம் தனித்தனியாக தான் போட போகிறோம். ஏன்னா 2ஆல் போடும்போது 2 மட்டும்தான் 1ன்னு மாறும். அதே மாதிரி 3 கீழே வந்துடும். திருப்பி 3ஆல் போடும்போது 3 மட்டும்தான் 1ன்னு ஆகும். இப்படி போட்டாலும் ஒன்று தான். இங்கே வேறு நம்பர் டிவைட் பண்ண முடியாத நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதே தான் வரும். 4 × 2 × 3 அவ்வளோதான் வரும். இங்கேயும் அதே தான் பாருங்கள், 4 2 3. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். 4 × 2 8, 8 × 3 24. அப்போ இந்த கொஸ்டினுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்றது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 10 15ஓட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. 10 15 ரெண்டு நம்பரும் ஃபஸ்ட்டு காமனாக எந்த நம்பரால் வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். ஸோ ஃபஸ்ட் நான் 5ஆல் போடுறேன். இப்போ 2 5 10, 3 5 15. இப்போ பாருங்கள், 2 தனியாக 2ஆல் மட்டும்தான் வகுப்படும், 3 தனியாக 3ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இல்லை எனக்கு 1 வர வரைக்கும் சிம்ப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் 2 3 தான் நிற்கும். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். 5 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10. 10 3 மல்டிப்ளை பண்ணால் 30 அப்படின்றது இந்த கொஸ்டினோட எல்சிஎம்மாக இருக்கும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. 14 12 ரெண்டு நம்பர் காமனாக எந்த நம்பரால் வகுப்படும்? 2ஆல் மட்டும்தான் வகுப்படும். இப்போ 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 7 2 14, 6 2 12. இங்கே பாருங்கள், இங்கே வேறு நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × 7 14, 14 × 6 10 6ஆல் பெருக்கும்போது 60, 4 6 பெருக்கும்போது 24. 2 ஆட் பண்ணால் 84ன்னு கிடைக்கும். 10 × 6 4 × 6, அதாவது 14 நான்
10 + 6ன்னு பிரிச்சுட்டேன். 10 + 4ன்னு பிரிச்சுட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டேன். 10 × 6 60, 10 × 4 24. ரெண்டுக்கு இடையில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் ஆட் பண்ணேன். நமக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 84 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. 3 நம்பருக்கு கேட்டிருக்காங்க. எந்தெந்த நம்பருக்கு? 15, 25, 75ன்னு கேட்டிருக்காங்க. 3 நம்பரையும் காமனாக எதால் வகுக்கலாம்? யூனிட் டிஜிட் பாருங்கள், 5 5ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ நான் 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 × 5 15, 5 × 5 25, 1 5 5, 7 5 போச்சுன்னா பேலன்ஸ் 2, 5 25. இப்போ பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 2 நம்பர் காமனாக வகுப்படுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் காமனாக வகுப்படுறத டிவைட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 வந்து 5ஆல் அடி ஆகாது. ஸோ அப்படியே வச்சிடுறேன். 5ல் 1 5 இருக்குது. 15ல் பார்த்தீங்கன்னா 3 5 இருக்குங்க. இங்கே பாருங்கள், 2 நம்பர் காமனாக 3ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. நான் 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 1 3 3 1 1 3 3. நமக்கு 2 நம்பர் காமனாக வகுப்படுற மாதிரி வந்தாலும் எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அப்போ இதோட எல்சிஎம் என்னென்னு பாருங்கள். 5 × 5 25, 25 × 3 75ங்கிறது இதோட எல்சிஎம்மாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே 5 15 இருந்துச்சு. 2 நம்பர் 5ஆல் வகுப்படும். ஸோ ஃபஸ்ட் நான் 5ஆல் டிவைட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அதே நம்பர் கீழே இருக்கும்போது 3 1 5 இருக்கும். இதில் 3 5 இருக்கும். இதில் பாருங்கள், 2 நம்பருமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 3ஆல் போட்டு எல்லாத்தையும் 1 1ன்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா, டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம டிவைட் பண்ணிட்டு தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 75. இதே கொஸ்டினுக்கு ஹச்சிஎஃப் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 15 25 75. ஹச்சிஎஃப்ங்கிறது என்ன சொன்னேன்? நமக்கு எவ்வளவு நம்பர் கொடுத்துருந்தாலும் ஒரு பொதுவான நம்பரால், காமன் நம்பரால் டிவைட் பண்ணுறதா ஹச்சிஎஃப். ஸோ நான் இதை 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா 3மே 5ன்னு முடிஞ்சிருக்கு. 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 × 5 15, 5 × 5 25, 15 × 5 75. இப்போ பாருங்கள், நமக்கு 3 5 15ன்ற 3 நம்பர் இருக்குது. 3த்தையும் காமனாக வகுக்கிற என்ன நம்பர் காமனாக வகுக்கும்? 1 மட்டும்தான் வகுக்கும். வேறு எந்த நம்பராலையும் காமனாக வகுப்படாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா, ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 5. எல்சிஎம் என்ன கிடச்சிச்சு? 75ன்னு கிடச்சிச்சு. இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் எல்சிஎம் ஹச்சிஎஃப்னா. ரொம்ப சிம்பிள். எல்சிஎம்னா 1 1 வர வரைக்கும் சிம்பிளை பண்ணும். காமனாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டு காமன் இல்லாத நம்பரை லாஸ்ட்டில் டிவைட் பண்ணும். இதே ஹச்சிஎஃப்னா கொடுத்துருக்க எல்லா நம்பர்லேயும் காமனாக ஒரு நம்பரால் வகுப்படும். அந்த காமன் நம்பர் தான் நமக்கு ஹச்சிஎஃபாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஹச்சிஎஃப் வந்து 2 நம்பர் காமனாக இருக்கே, வகுக்கக்கூடாதானே? வகுக்கக்கூடாது. 3 நம்பரும் காமனாக வகுக்கணும். ஏன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பரையும் காமனாக வகுக்கிற நம்பர் தான் ஹச்சிஎஃபாக இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த 2 நம்பர் காமனாக இருக்குது. ஸோ எல்சிஎம்க்கு காமனாக வகுத்துட்டு அதுக்கப்புறம் காமன் இல்லாத நம்பரை வகுத்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான எல்சிஎம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. அதே மாதிரி 3 நம்பர் வச்சு இந்த இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த சமயம் ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி இதுக்கான எல்சிஎம் என்ன வருன்றதையும் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு கொஷினை கொடுக்குறேன். அந்த கொஷினும் 3 நம்பர் வச்சு தான். இதையும் சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க்காக எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். அடுத்த இரட்டை எண்களின் அடுத்தடுத்த இரட்டை எண்களோட மீ போக்கா. என்ன சார் மீ போக்கான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள். த ஹச்சிஎஃப் ஆஃப், நம்ம என்ன சொன்னோம்? ஹச்சிஎஃப் ஒரே நம்பர் தான் சொன்னோம், ஒரே டைம் தான் சொன்னோம். ஹச்சிஎஃப் ஆஃப் 2 சக்ஸசிவ் ஈவன் நம்பர். 2 அடுத்தடுத்த இரட்டை எண்களோட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு இரட்டை என்னென்ன? 2 4 6 8 இந்த மாதிரி போகிறதான இரட்டை எண்கள். அதில் 2 அடுத்தடுத்த நம்பர் கேட்குறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 4ன்னு எடுத்துக்கிறேன். 2 4 அடுத்தடுத்த இரட்டை எண் தானே. 2க்கு அப்புறம் வர இரட்டை எண் வந்து 4. ஸோ இதோட ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். 2 நம்பரையும் காமனாக வகுக்கிறது தான் ஹச்சிஎஃப். ஸோ 2 நம்பருமே 2ஆல் மட்டும்தான் வகுப்படும். 1 2 2 2 2 4. நமக்கு 1 2ன்னு இருக்குது. 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரை காமனாக வகுக்கிறது என்ன? 1 மட்டும்தான் வகுக்கும். அப்போ இந்த 2 நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன கிடச்சிருக்கு? 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போது அடுத்தடுத்த 2 இரட்டை எண்களோட ஹச்சிஎஃப் வந்து எப்போதுமே 2ஆக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 22ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த 2 இரட்டை எண்கள் வந்து 20க்கு அப்புறம் வர இரட்டை எண் 22 தான். ஸோ இதையும் நான் 2ஆல் தான் வகுக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே 2ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. 10 2 11 2. இதுக்கு மேலே காமனாக வகுப்படுமா? 1 தவிர வேறு எந்த நம்பராலே வகுப்படாது. ஸோ இதுக்கான ஹச்சிஎஃப் எப்போதுமே
2ஆக தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தடுத்த இரட்டை எண்களோட ஹச்சிஎஃப் எப்பயுமே 2ஆக தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த ஒற்றை எண்களோட ஹச்சிஎஃப் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் ஆட் நம்பரோட ஹச்சிஎஃப் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நம்ம இரட்டை எண் சால்வ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒற்றை எண்ணும் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 18, 24 ஆகிய எண்களின் மீ போ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கொஷின் உடனே பார்த்துருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஹச்சிஎஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ 18க்கும் 24க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 நம்பர் தான் இருக்குது. இந்த 2 நம்பரே காமனாக வகுக்கிற நம்பர் என்ன? நமக்கு 6ஆல் வகுப்படும். 3 × 6 18, 4 × 6 24. நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 3 4ன்னு இருக்குது. இந்த 2 நம்பரையும் 1 தவிர எந்த நம்பராலே வகுக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹச்சிஎஃப் ஆஃப் 36 and 48ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஹோம்ஒர்க் சம்மை எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நமக்கு 3 நம்பர் கொடுத்துருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் 2 நம்பர் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, 84 120ஓட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். 2 நம்பரையும் காமனாக வகுக்கிற நம்பர் இது, அதுதான் நமக்கான ஹச்சிஎஃபாக இருக்கும். இதே மாதிரி தான் 40 56ஓட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கான மீ போ கா இங்கிலீஷில் பாருங்கள் ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டாங்க. அப்போ ஹச்சிஎஃப்னா 40 56ஓட ஹச்சிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இதே மாதிரி 51 85ன்னு இருக்குங்க. ஓகேங்களா, இதே மாதிரி 51 85 இங்கே பாருங்கள் கீழே தமிழ் கொஷினில் இருக்குது. 51 85ஓட ஹச்சிஎஃப் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஹச்சிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இதுலேயும் ஹச்சிஎஃப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 45 75 இதையும் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதையும் ஹோம்ஒர்க்காக எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் 455 26ஓட ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 455க்கும் 26க்கும் ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து 26ன்றது எந்த நம்பரால் மட்டும்தான் வகுப்படும்? கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள் 13ஆல் மட்டும்தான் வகுப்படும். 19ஆல் 26 வகுப்படாது, 17ஆல் வகுப்படாது, 21ஆல் வகுப்படாது. ஸோ இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு ஆப்ஷனில் இருந்து கூட கண்டுபிடிக்கலாம். 2வது நம்பர் எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், 455 இருக்குன்றீங்க, அது வந்து நமக்கு 13ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 13 எதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5 முடியும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 5 முடியும். ஸோ நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3 5 15 5 பேலன்ஸ் 1 1 × 5 5 5 + 1 6ன்னு கிடைக்கும். நமக்கு 13 3ஆல் பெருக்கும்போது 30 கிட்டத்தில் வரும். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஒரு ஃபேக்டர் விட்டுட்டேன். 3 × 3 9, 1 × 3 3, அப்படியே ஆட் பண்ணுங்கள். 5 5 4. அப்போ 13 35ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 405ன்னு கிடைக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் வந்து 13 தான். ஓகேங்களா, 13 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ஏன்னா மற்ற நம்பராலலாம் டிவைட் ஆகாது, காமனாக டிவைட் பண்ணணும். நமக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 2 நம்பரையும் காமனாக 13ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். 17ஆல் வகுப்படாது, 19ஆல் வகுப்படாது, 21ஆல் வகுப்படாது. காமனாக 2 நம்பரையும் காமனாக வகுக்க முடியாத நம்பர் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரே நம்பர் மட்டும்தான் காமனாக வகுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 60 71ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. 60 76 சாரி 60 71ன்னு சொல்லிட்டோம். 61 76 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரையும் காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும், வேறு எந்த நம்பருமே வகுக்காது. 13ஆல் 61 வகுக்காது, 17ஆல் 61 வகுக்காது, 61 வகுக்காது. ஓகேங்களா, ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, 1ன்றதான் இதுக்கான ஹச்சிஎஃபாக இருக்கும். ஏன்னா 13ஆல் 61 டிவைட் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி 76 டிவைட் பண்ணி பாருங்கள், வகுப்படாது. 17ஆல் 2 நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வகுப்படாது. ஓகேங்களா, அதே மாதிரி 19ஆல் வகுக்கும்போது 2 நம்பரும் காமனாக வகுப்படாது, 1ஆல் மட்டும்தான் காமனாக 2 நம்பருமே வகுப்படும். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 27 45 81ஓட ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள், ஹச்சிஎஃப் என்னன்னு தான் கேட்குறாங்க. மீ போக்கா அதே தான், மீ போக்கானாலும் ஹச்சிஎஃப்னாலும் சேம் தான். இப்போ 3 நம்பருமே எந்த நம்பரால் காமனாக வகுப்படும்? எல்லாருக்கும் 9th டேபிள் தெரியுமா? 9th டேபிளை சொல்லி பாருங்கள். 9th டேபிளால் 3 நம்பர் வகுப்படுமான்னு? கண்டிப்பாக 9th டேபிளால் வகுப்படும். 3 × 9 27, 5 × 9 45,
9 × 9 81. இப்போ பாருங்கள் 3 5 9ன்னு இருக்குது. நமக்கு 3 நம்பரையும் காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும். பட் ஆனால் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இங்கே பாருங்கள் 3 இருக்குது, 9 இருக்குது. இந்த 2 நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் 5ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3 9ன்ற 2 நம்பர் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது, நான் மீச்சியமாக கண்டுபிடிக்கும் போது சொல்கிறேன், 2 நம்பர் வந்து 3ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் டேர்மை ப்ரொசீட் பண்ணணும். பட் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது பிரச்சனை இல்லை, 3 நம்பரையும் காமனாக வகுக்கணும். 3 நம்பரையும் காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும். ஸோ நமக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்றது இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், 3 நம்பர் வச்சு அந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 45 55 95க்கான ஹச்சிஎஃப் என்ன அப்படின்றத ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி பவர் வச்சு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு எல்சிஎம் கேட்குறாங்களா ஹச்சிஎஃப் கேட்குறாங்களா, 2 மாடல் தான் கேட்பாங்க. இங்கே ஜிசிடின்னு கொடுத்துருக்காங்களே என்ன சார் அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஹச்சிஎஃப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஹச்சிஎஃப்க்கு செகண்ட் டைம் இதுதானே சொன்னேன். ஸோ ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. காமனாக இருக்கிறதுல காமனாக என்ன இருக்குது? பி இருக்குது, பி இருக்குது, பி இருக்குது, காமனாக இருக்குது. 3மே காமனாக இருக்குது. ஓகேங்களா? காமனாக இருக்கிறதுல குறைந்த அடுக்கு கம்மியாக இருக்க வேல்யூ. இதில் கம்மியாக என்ன வேல்யூ இருக்குது? P⁴. அப்போ ஹச்சிஎஃப்ங்கிறது P⁴. இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம்ங்கிறது காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். 3லேயுமே பின்னு இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்ன? P⁴. இன்கேஸ் வந்து இங்கே இசட்டுன்னு இருக்குது. ஓகேவா? இன்கேஸு P⁴ இசட்டுன்னு இருக்குது. அதை இசட் வந்து காமனாக இல்லை, காமனாக இல்லாததை ஹச்சிஎஃப்க்கு சேர்த்துக்கக்கூடாது. காமனாக இல்லாததை ஹச்சிஎஃப்க்கு சேர்த்துக்கக்கூடாது. இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா காமனாக இல்லாததையும் சேர்த்திக்கணும். இதுக்கான பவர் பார்த்தீங்கன்னா P⁴ இன்ட்டு இசட்டுங்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் P⁴ மட்டும்தான். ஓகேங்களா? இதை நான் ஒரு வேர்டிங்ஸாக எழுதியிருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. P⁴ லோயஸ்ட், காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் ஃபேக்டர். ஸோ அதுதான் ஹச்சிஎஃபாக இருக்கும். பவரில் கம்மியாக இருக்கிறது ஹச்சிஎஃபாக இருக்கும். எல்சிஎம்னு ஆரம்பிச்சிருக்கிறது பவரில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை பாருங்கள், கீழே ஒரு டேர்மாக எழுதி வச்சுருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் என்பது பொதுவான உறுப்பின் உயர்ந்த அடுக்கு. காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். பொதுவற்ற உறுப்புகளையும் எடுத்துக்க வேணும். இப்போ தான் எடுத்தோம் பார்த்தீங்களா? இசட்ன்ற ஒரு டேமை எல்சிஎம்க்கு கன்சிடர் பண்ணணும். அதுதான் காமன் இல்லாத டேம், பொதுவற்ற உறுப்பு. இதே ஹச்சிஎஃப்க்கு பாருங்கள், ஹச்சிஎஃப்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹச்சிஎஃப் என்பது பொதுவான உறுப்பின் குறைந்த அடுக்கு. காமனாக இருக்கிறதுல மட்டும் லோயஸ்ட் பவர் எடுத்தால் போதும். சார் இது கூடயே நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்றத அடுத்தபட்ச கொஸ்டினாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை பார்த்துட்டு அடுத்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் ஜிசிடி என்னென்னு தான் கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். பவரில் காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர். இங்கே காமனாக இருக்கா? இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட் வேறு டேம் தான் இருக்குது. இங்கே 4 1 1 இருக்குது. 4 1 1 தான் இருக்குது. ஏன்னா ஒய்க்கு முன்னாடி 1 இருந்தால் தான் 1 × y³ இருக்கும். அதே மாதிரி 1 × z³ இருந்தால் தான் z³ இருக்கும். இங்கே எந்த டேமுமே காமனாக இல்லை. அப்போ இதுக்கான ஹச்சிஎஃப் என்னவாக இருக்கும்? 1 தான் இருக்கும். ஓகேங்களா? காமன் இல்லாததுக்கு எப்பயுமே ஹச்சிஎஃப் வந்து 1 இருக்கும். ஓகேங்களா? காமன் இல்லாத டேமுக்கு ஹச்சிஎஃப் வந்து 1. இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ் வேறு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்றதான் கொஷினாக இருக்கும். அடுத்த கொஷினு அதை பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள் ஜிசிடி ஹச்சிஎஃப் என்னன்னு தான் கேட்குறாங்க. 14xy², 42xy. இப்போ நம்ம நம்பருக்கு வந்து எப்பயும் போல் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 42. 2 நம்பரு காமனாக எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும். 2 7 14, 6 7 42. 2 6 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 2 2 மூவி 2 6. ஏன்னா 2 டேமுமே 2ஆல் டிவைட் ஆகிறதுனால காமனாக தான் டிவைட் ஆகுது. ஸோ 2ஆல் போட்டுறேன். இப்போ பாருங்கள் 1 3 இருக்குது. 1 3 வந்து காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ லெஃப்ட்டில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு நம்பருக்கான ஹச்சிஎஃப். நம்பருக்கான ஹச்சிஎஃப் என்ன? 7 × 2 14. 14ங்கிறது நம்பருக்கான ஹச்சிஎஃப். இதே நமக்கு வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டுலேயுமே எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸில் காமனாக இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ் எழுதிடலாம். பட் ஒயில் பாருங்கள் y² இருக்குது, இங்கே ஒய்ன்னு இருக்குது. கம்மியான பவர் என்ன? ஒய்ன்றதா கம்மியான பவர். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14xy அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். 14xy அப்படின்றது இந்த கொஷினோட ஹச்சிஎஃபாக இருக்கும். இதே எல்சிஎம் கேட்குறாங்க, இதே கொஷினுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. 14க்கும் 42க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 7 14, 6 7 42. ரெண்டுமே 2ஆல் வகுப்படும். ஸோ 2ஆல் போட்டுறேன். 1 2 2 மூவி 2 6. திருப்பி 3ஆல் போட்டால் நமக்கு 1 1ன்னு மாறிடும். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2 14,
14 3ஆல் பெருக்கணும் கரெக்டுங்களா? 3 30 நான் 3 12 42ன்னு கிடைக்கும். எல்சிஎம்ங்கிறது 42ன்னு கிடச்சிருக்கு. எல்சிஎம் இந்த கொஷினுக்கான எல்சிஎம் வந்து 42ன்னு கிடச்சிருக்கு. அது இதை காமனாக இருக்கான்னு பார்க்கணும். காமனாக எக்ஸ்ஒய் இருக்குது. காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ரெண்டுலேயுமே நமக்கு எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. ஒய் ஸ்கொயர்டில் ஹையஸ்ட் பவர் என்ன? ஒய் ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர். ஸோ இந்த கொஷினுக்கான எல்சிஎம்ங்கிறது 42 எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்றது இந்த கொஷினோட எல்சிஎம்மாக இருக்கும். இதே ஹச்சிஎஃப் என்ன கிடச்சிச்சு? 14 XYன்னு நமக்கு கிடச்சிச்சு. ரெண்டுமே ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹச்சிஎஃப் வந்து 14 XY, எல்சிஎம்ங்கிறது 42 XY ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 8 48ன்ற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 8 48க்கு நான் வந்து எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 8 48 ரெண்டு நம்பருமே 8ஆல் வகுப்படும். ஸோ ஒரு 8ஆல் அடிக்கிறேன். ஒரு 8 6 8 48. எல்சிஎம்னா 1 வர வரைக்கும் சிம்ப்ளை பண்ணும். ஸோ 6ஆல் போடும்போது 1ன்னு மாறிடுச்சு. அப்போ 8ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். 8 × 6 48ங்கிறது நம்பருக்கான எல்சிஎம்மாக இருக்கும். நம்பருக்கான எல்சிஎம் என்ன? 48. நெக்ஸ்ட் பவர் பாருங்கள். XY ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. XY காமனாக இருக்குது. ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸை மட்டும் பாருங்கள். X பவர் 4 இருக்குது, X ஸ்கொயர்டு இருக்குது. ரெண்டுத்தில் ஹையஸ்ட் பவர் என்ன? X பவர் 4 அப்படின்றதான் ஹையஸ்ட் பவர் எக்ஸில். இதே ஒய் பார்க்குறேன். ஒய் ஸ்கொயர்ட் ஒய் பவர் 4ன்னு இருக்குது. ரெண்டுத்தில் ஹையஸ்ட் பவர் என்ன? ஒய் பவர் 4 அப்படின்றதான் நமக்கான எல்சிஎம்மாக இருக்கும். 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 ஆப்ஷன் ஏன்றது நமக்கான எல்சிஎம்மாக இருக்கும். இவ்வளோ தாங்க பவரில் கொடுத்தா. ஓகேங்களா? இதே கொஷினுக்கு நம்ம ஹச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிப்போம். நமக்கு 8 48ன்ற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹச்சிஎஃப் ரெண்டு நம்பருமே 8ஆல் வகுப்படும். ஸோ 8 ஒரு 8 6 8 48. 1 6 வந்து 1ஆல் மட்டும்தான் வகுப்படியும். ஸோ இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 8. ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 8. பவரில் XY காமனாக இருக்குது ரெண்டு டைம்லேயும். பவரில் இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் எக்ஸ் பவர் 4 பெருசா எக்ஸ் ஸ்கொயர்ட் பெருசா? எக்ஸ் பவர் 4 தான் பெருசு. நமக்கு ஹச்சிஎஃப்ங்கிறது காமனாக இருக்கிறத லோயஸ்ட் பவர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட். அதே மாதிரி தான் ஒய்க்கு பார்க்குறேன். ஒய் ஸ்கொயர்டா ஒய் பவர் 4ஆ? ஒய்ன்ற ரெண்டு காமனாக இருக்குது. பவரில் 4 2 இருக்குது. கம்மியாக இருக்கிறது ஒய் ஸ்கொயர்டு. அப்போ நமக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. நமக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 8 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுக்கான ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் வந்துங்கிறது காமனாக இருக்க டைமில் லோயஸ்ட் பவர்னு சொல்லிட்டோம். காமனாக இருக்கா? எதுவுமே காமனாக இல்லை. நம்பருக்கான ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 3ABC 5XYZ 7PQRன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேரியபிள்ஸில் பாருங்கள். அதாவது வேரியபிள்ஸில் எதுவுமே காமனாக இல்லை. ஓகேங்களா? அப்போ வேரியபிள்ஸ்க்கான ஹச்சிஎஃப் வந்து 1 தான் வரப்போகுது. நம்பரை பார்க்கணும். 3 5 7 எல்லாமே ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பரோட ஹச்சிஎஃப் எப்பயுமே 1 தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா 3 5 7 3 நம்பரே காமனாக வகுக்கிறது 1 மட்டும்தான் வகுக்கும். வேறு எந்த நம்பருமே வகுக்காது. அப்போ ஹச்சிஎஃப் வந்து இந்த கொஷினுக்கு வந்து 1. வேரியபிள்ஸ் பாருங்கள். இங்கே ஏபிசி இருக்குது, இங்கே XYZ, இங்கே PQR இருக்குது. மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வேரியபிளுக்கான ஹச்சிஎஃப்பும் நமக்கு 1 தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் 1 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். இதில் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? எல்சிஎம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த கொஷினுக்கான ஹச்சிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கு டிஃபரன்ஸ் என்னென்னா 12 மட்டும் மாதிரி இருக்குது. இந்த கொஷினோட ஹச்சிஎஃப் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு கொஷின் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்படி சால்வ் பண்ணமோ அதே டைப்பில் சால்வ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா? பாருங்கள். இந்த கொஷினில் ஜிசிடி என்னன்னு கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. 64 x பவர் 8 240 x பவர் 6. இதோட HCF என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஜிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. 2x + 5 5x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேறு டேமாக இருக்குது. ரெண்டுமே வேறு டேமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக HCF வந்து
ஒன்றா தான் இருக்கும். நமக்கு சேமாக இருந்தால் தான் அதோட பவரை வந்து லோயஸ்ட் பவரை எடுத்துக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 5ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2x + 5 ஹோல் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே காமனாக இருக்குது. 2x + 5 2x + 5ங்கிறது காமனாக இருக்குது. இதில் HCF கேட்டிருந்தாங்கன்னா HCFங்கிறது என்ன சொன்னோம், HCFங்கிறது காமனாக இருக்கிற லோயஸ்ட் பவர். அப்போ 2x + 5 தான் நமக்கான ஆன்சராக இருந்திருக்கும். இதே இந்த மாதிரி கொடுத்து LCM கேட்குறாங்க, ஹையஸ்ட் பவருங்கிறது ஆன்சராக இருந்திருக்கும். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஆன்சர். இதே கொஷனுக்கு LCM கேட்டாங்கன்னா 2 டேர்ம் எழுதிடுங்க. LCMங்கிறது 2x + 5 × 5x + 2ங்கிறதா இந்த கொஷினோட LCMமாக இருக்கும். ஓகேங்களா. HCFங்கிறது 1, LCMங்கிறது 2 டேர்ம். ஏன்னா காமன் இல்லாத டேர்மையும் LCMக்கு எடுத்துக்குவோம். ரெண்டுமே காமனாக இல்லை. ஸோ 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு காமன் இல்லாத டேர்மாக தெரிஞ்சிடும். ஸோ LCMங்கிறது இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். GCD என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் மீ-போ-வா என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பவரில் பாருங்கள் காமனாக இருக்கா, a - b the whole square இருக்குது, b - c the whole square இருக்குது, c - a the whole square இருக்குது. காமன் டேர்ம் எது இருக்கா, காமன் அதாவது a - bனா எல்லா டேர்ம்லேயும் a - b இருக்கணும். p - cனா p - cங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கும். c - aனா c - aங்கிறது எல்லா டேர்ம்லேயும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா மூணுமே வேறு வேறு டேர்மாக இருக்குது. வேறு வேறு டேர்ம் வந்தாலே அதோட HCF வந்து கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்க முடியும். ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வச்சு பார்க்க போகிறோம். GCD என்னன்னு கேட்குறாங்க. HCF என்னன்னு கேட்டுட்டு y³ + 1 y² - 1ஓட HCF என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் மட்டும் தேவை. இந்த 3 ஃபார்முலாஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a² - b²க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b × a - b. இதே a³ + b³ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b இந்த இடத்துல மட்டும் மைனஸ். ஓகேங்களா. a² - ab + b². இதே a³ - b³ கேட்டாங்கன்னா a - b × a² + ab + b². இந்த 3 ஃபார்முலாவை பேஸாக வச்சு தான் அல்ஜிப்ராஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். அல்ஜிப்ராவில் கேட்டாங்கன்னா அதான் சால்வ் பண்ண போகிறோம். சார் நமக்கு இங்கே y³ + 1 இருக்கே சார், அப்போது நமக்கு பவரில் 3 இல்லையே சார் என்னன்னு கேட்பீங்க. கரெக்டுங்களா. 1³ வேல்யூ என்ன, 1³ தான். அப்போ இது நமக்கு எந்த ஃபார்மேட் படி ஆயிடுச்சு பாருங்கள், a³ + b³ ஆயிடுச்சு. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன, a + b × a² - b², சாரி a² - ab + b²ன்றது நமக்கான ஃபார்முலா. அதே ஃபார்மேட்டில் நம்ம எழுதிடலாம். அப்போ y³ + 1³ இதுக்கான ஃபார்முலா என்ன, a + b. a + bனா ஏங்கிறது y, bங்கிறது 1, a + b எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், × a²ங்கிறது என்ன எடுத்திருக்கோம், ஏங்கிறது y எடுத்திருக்கோம். ஸோ y² பண்ணால் y² - ab ஏங்கிறது y, bங்கிறது 1, 1ஐயும் y மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், yன்னு கிடைக்கும். ப்ளஸ் b², bங்கிறது 1 எடுத்திருக்கோம், 1² பண்ணால் 1 தான் கிடைக்கும். இதே மாதிரி பாருங்கள் y² - 1 இருக்குது, 1² பண்ணால் 1². அப்போ a² - b²ன்ற ஃபார்மேட்டுக்கு இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்ன, a + b × a - b. அப்போ நம்ம ஏன்றதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், பீன்றதை 1 எடுத்துக்கலாம். அப்போ a + bனா y + 1, a - bனா y - 1. நமக்கு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க, GCD. HCFனால GCDனால சேம் தான். காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர். இங்கே என்ன டேர்ம் காமனாக இருக்குது பாருங்கள், ரெண்டுதுலேயும் y + 1 y + 1ன்றது காமனாக இருக்குது. ஸோ y + 1 மட்டும்தான் காமனாக இருக்கனால y + 1ன்றது இதுக்கான ஆன்சர். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்கொயர்ன்னு இருக்குது, y + 1 the whole square இருக்குது, இங்கே y + 1 இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் இருக்கும், y + 1 தான் இருக்கும். ஓகேங்களா. y + 1 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர். நமக்கு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 2 டேர்மையும் நம்ம ஃபார்முலாஸ் படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். ஓகேங்களா. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். எழுதிட்டு காமனாக என்னென்ன டேர்ம் இருக்கோ அதில் லோயஸ்ட் பவர் எடுத்தால் HCF, இதே லார்ஜஸ்ட் பவர் எடுத்தால் LCM. ஓகேங்களா. இதே கொஷனுக்கு LCM கேட்குறாங்க. இதே கொஷனோட LCM என்னன்னு கேட்குறாங்க. இப்போ LCM என்னன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்துல காமனாக இருக்கிறது என்ன, y + 1 அந்த டேர்ம் எழுதிடணும். காமன் இல்லாத டேர்மையும் LCMக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். காமன் இல்லாத டேர்ம் என்ன, y - 1ன்றது காமனாக இல்லை. நெக்ஸ்ட்டு y² - y + 1 அப்படின்ற டேர்மும் காமனாக இல்லை. இதுக்கு HCFங்கிறது y + 1,
எல்சிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான எல்சிஎம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கணும். இப்போ 1 க்யூப் பண்ணால் 1, ஸோ 1 க்யூப்னு எழுதிட்டோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அதனால தான் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிசிடி ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜிசிடினா ஹச்சிஎஃப் 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த டேம் எழுதுறேன். 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏங்கிறது ஃபஸ்ட் டேம். ரெண்டுலேயுமே பாருங்கள் ஏன்றது காமனாக இருக்குது. ஸோ நான் ஏவை காமனாக எடுத்துடுறேன். அப்போ 2a ப்ளஸ் 1 இருக்கும். கரெக்டுங்களா, ஏன்னா ஏ வெளியே வந்துருச்சு. 2 ஏலேருந்து ஒரு ஏ வெளியே வந்தனால நமக்கு ஒரு ஏ இருக்குது. இதே மாதிரி நமக்கு 4a ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. நம்ம 4 எப்படி எழுதலாம், 2a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. 2 ஸ்கொயர் பண்ணால் 4னு கிடைக்கும், ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போது இது என்ன ஃபார்மேட் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் இருக்குது. அப்போ ஏங்கிறது நமக்கு என்ன 2aவாக இருக்குது, பின்றது 1ஆக இருக்குது. அதே ஃபார்மேட்டில் எழுதுங்க, 2a ப்ளஸ் 1, அதாவது a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி 2a மைனஸ் 1 ஃபார்மேட்டை எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள், 2a ப்ளஸ் 1 2a ப்ளஸ் 1 அது மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2a ப்ளஸ் 1ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஹச்சிஎஃப்ங்கிறது 2a ப்ளஸ் 1 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த சம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. 5x மைனஸ் 10 5x ஸ்கொயர் மைனஸ் 20யோட ஹச்சிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஹச்சிஎஃப் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள், பெருசாக பேராகிராஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. இங்கே அதிகபட்சம்ன்ற வேர்டு வருதான்னு மட்டும் பாருங்கள். அதிகபட்சம் அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. மேக்ஸிமம், லார்ஜஸ்ட்டு ஆர் கிரேட்டஸ்ட்டு இந்த வேர்டு வந்துட்டாலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சருங்க. ஓகேங்களா, பெருசாக கொஷின் கொடுத்துருந்தாலும் நம்ம கீவேர்டு என்ன, அதிகபட்சம்னு வந்துட்டாலே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நமக்கு 20 15 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட ஹச்சிஎஃப் 2 நம்பரே காமனாக இருக்கிறதா ஹச்சிஎஃபாக இருக்கும். ரெண்டுமே 5ஆல் வகுப்படும். 4 × 5 20, 3 × 5 15. 4 3ன்றது 1ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பரால் வகுப்படாது. ஸோ நமக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது ஆன்சர். அதிகபட்சன்ற வேர்டு வந்துட்டாலே ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டினை வாசிங்க. இங்கே பாருங்கள், கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாங்களா. இங்கே தமிழில் பாருங்கள், அதிகபட்சம்ன்ற வேர்டு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்கிறோம், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாங்களா. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கட்டும். 63 42ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நம்பர் 63 42, 2 நம்பரையும் காமனாக வைக்கிறது எது, 7ஆல் காமனாக வைக்கலாம். 9 × 7 63, 6 × 7 42, 9 6 ரெண்டுமே 3ஆல் காமனாக வகுப்படும். 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 × 3 9, 2 × 3 6. இப்போ பாருங்கள் 3 2ன்னு இருக்குது, காமனாக 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அப்படியே லெஃப்ட்டில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 × 7 21ங்கிறது இதுக்கு அதிகபட்ச மதிப்பாக இருக்கும், அதாவது ஹச்சிஎஃபாக இருக்கும். அதிகபட்சம்னு வந்துட்டாலே ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம். ஓகேங்களா, அது 3 நம்பர் வச்சுருக்கு. அது எப்படின்னு ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஷினை பாருங்கள், அதிகபட்சமாகன்னு வேர்டு வந்துருச்சு. ஸோ இந்த 3 நம்பருக்கு ஹச்சிஎஃப் என்னென்னு கண்டுபிடிச்சி ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஆன்சரை சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கோப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. சார்பகா எண்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பரை வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதோட ஹச்சிஎஃப் வந்து 1 வரணும். எந்த 2 நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 1 வருதோ அதை தான் நம்ம வந்து சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ரிலேட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் 2 டேம் இருக்குது, கோப்ரைம் நம்பர் அல்லது ரிலேட்டிவ் ப்ரைம் நம்பர். தமிழில் சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இதோட ஹச்சிஎஃப் எது வந்து 1 வருதோ, எந்த நம்பருக்கு 1 வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். 71 81ன்றதான் ஆன்சர், ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ஹச்சிஎஃப் வந்து 1 வரும். 51 63 இந்த 2 நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். 1 3 3 பேலன்ஸ் 2, 7 3 21.
21 இன்ட்டு 3 63. ஸோ இதுக்கான ஹச்சிஎஃப் வந்து 1 வரல. ஸோ ஆப்ஷன் ஏ நெக்லேட்டட். இதே மாதிரி 52 91ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பருமே வந்து 13ஆல் டிவைட் ஆகும். 4 13 52, 7 13 91. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 13ன்னு கிடச்சிருக்கு. இதே ஆப்ஷன் டி பாருங்கள் 81 99. ரெண்டு நம்பருமே 9ஆல் வகுப்படும். 9 இன்ட்டு 9 81, 11 இன்ட்டு 9 99. ஸோ ஹச்சிஎஃப் வந்து 9ன்னு கிடச்சிருக்கு. இதுவும் வராது. நமக்கு சார்பாக எண்களோட ஹச்சிஎஃப் எப்போதுமே ஒன்று தான் இருக்கும். 71 81ன்ற நம்பர் வந்து வேறு எந்த நம்பராலுமே வகுப்படாது, 1ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அதுக்கான ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1. எந்த நம்பருக்கெலாம் ஹச்சிஎஃப் வந்து 1 கிடைக்குதோ அதை சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மாடல். இரு எண்களின் மீச்சயமா 432, மீப்போவா 36, ஒரு நம்பர் வந்து 108னா மற்றொரு எண் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, ரெண்டு நம்பரை நம்ம பெருக்கும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா, ரெண்டு நம்பரை பெருக்கும்போது அதோட பெருக்கு தொகைங்கிறது எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கான பெருக்கு தொகைக்கு ஈக்குவலாக இருக்குங்க. நமக்கு இங்கே எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், ஒரு எண்ணுங்கிறது 108, மற்றொரு எண்ணுன்னு கேட்டிருக்காங்க, அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். நமக்கான எல்சிஎம், அதாவது எல்சிஎம்ங்கிறது 432. எப்பயுமே எல்சிஎம்ங்கிறது பெரிய நம்பராக இருக்கும், 432. ஹச்சிஎஃப்ங்கிறது எப்பயுமே சின்ன நம்பராக இருக்கும், அவங்களே ஹச்சிஎஃப் சொல்லிட்டாங்க 36. இதை சிம்பிளை பண்ண ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனாக போகும். நான் டைரெக்டாகவே கட் பண்ணுறேன். ஒரு 36 36. ஓகேங்களா, ஒரு 36 36, 3 36 108. 36 3ஆல் பெருக்குங்க 108ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 3 432 இருக்குது. அதை 3ஆல் கட் பண்ணி விட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஒரு 3 3, 4 எத்தனை 3 இருக்குது, ஒரு 3 இருக்குது. பேலன்ஸ் என்ன 13. 13ல் எத்தனை 3 இருக்குது, 4 இன்ட்டு 3 12. 13ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் 1, 12ன்னு ஆயிரும். 4 12. அப்போ நமக்கான மற்றொரு எண் பார்த்தீங்கன்னா 144. ஓகேங்களா, 144ங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, 144. சார் நீங்கள் இப்போ சொன்னது புரியலையே சார், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டிவிஷனாக போகும், அதை அந்த சைடு கொண்டு போய் காமிங்க சார்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அப்போ 432 இன்ட்டு 36/108 இஸ் ஈக்குவல் டு மற்றொரு எண்ணை வந்து நான் ஒய்ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் 36ஆல் அடிக்கிறேன். ஒரு 36 36, 3 36 108, 3ஆல் அடிக்கிறேன். ஒரு 3 3, ஒரு 3 3, 4 3 போச்சுன்னா பேலன்ஸ் ஒன்று 13 ஆயிரும். 13ல் பார்த்தீங்கன்னா 4 3 இருக்குது, 4 இன்ட்டு 3 12. 13ல் 12 போச்சுன்னா பேலன்ஸ் ஒன்று 12ன்னு ஆயிரும். 4 12. அப்போ ஒய்யோட வேல்யூ 144ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 144ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 120ஐ மீச்சியமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது மீப்போவாக இருக்காது, ஹச்சிஎஃபாக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எல்சிஎம்ங்கிறது 120ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹச்சிஎஃபாக வராத நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக எல்சிஎம்மாக இருக்கிறது அதோட ஹச்சிஎஃபால் டிவைட் ஆகும். 120ங்கிறது 60ஆல் டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சலாம், 1 6 6, 2 6 12, கண்டிப்பாக டிவைட் ஆகும். அதே மாதிரி 40ஆல் டிவைட் பண்ணோம்னா 120 டிவைடட் பை 40, 0 0 கட்டு, ஒரு நாள் 4 முன்னாங்க 12 கட் ஆகுது. இதே 30ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு 120 வந்து 30ஆல் டிவைட் ஆகும். 0 0, ஒரு நாள் 4 முன்னாங்க 12 கட் ஆகுது. ஆனால் 80ஆல் வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. 120 பார்த்தீங்கன்னா 80ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. 0 0 அடிச்சிடலாம், 4ஆல் அடிக்கிற 2 4 8, 3 இன்ட்டு 4 12. பாருங்கள் 3/2 இருக்குது, எக்ஸாக்டாக ஹோல் நம்பராக வகுப்படாது. ஓகேங்களா, எல்சிஎம்ங்கிறது கண்டிப்பாக அதோட ஹச்சிஎஃபால் டிவைட் ஆகும். ஓகேங்களா, இதில் டிவைட் ஆகாத நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80 அப்படின்றது இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரண்டு எண்களின் மீச்சியமா 210, மீப்போக்கா அதாவது ஹச்சிஎஃப் வந்து 14 எண்ணில் எத்தனை எண் ஜோடிகளை அமைக்கலான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே 2 டிவைட் பண்ணுங்கள். 210/14 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 2 7 14, 37 210, 1 2 2, 15 2 30. ஓகேங்களா, நமக்கு 15ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 15ன்னு கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து 1ன்னு இருக்கணும். நமக்கு 1ஐயும் 15 பெருக்குனா 15ன்னு கிடைக்கும். 1க்கு 15க்கு ஹச்சிஎஃப் என்ன 1. அதே மாதிரி 3ஐயும்
5ஐயும் பெருக்கினா நமக்கு 15ன்னு கிடைக்கும். 3க்கும் 5க்கு HCF பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பரையும் வகுப்படாது. அப்போ நமக்கு எத்தனை பேர் கிடச்சிருக்கு பாருங்கள், 2 பேர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா. ப்ரொசீஜர் படி வேணுன்றவங்க 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து இரு எண்களின் பெருக்கு தொகைங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம் இன்ட்டு HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த 2 நம்பருமே வந்து HCFோட மடங்காக இருக்கும். ஓகேங்களா. அப்போ நான் ஃபஸ்ட் நம்பரை 14Aன்னு எடுத்துக்கிறேன். HCFோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி HCFோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் நம்பர் கிடைக்கும். இந்த ரெண்டுத்தோட பெருக்கு தொகைங்கிறது எல்சிஎம் இன்ட்டு HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 210, HCFங்கிறது 14. இங்கே பாருங்கள், இங்கே 14 இருக்குது, 14ஆக கட் பண்ணி விட்டுறேன். இதே மாதிரி 14 கட் பண்ணும்போது இங்கே என்ன கிடச்சிச்சு, 15ன்னு கிடச்சிச்சு. நமக்கு லெஃப்ட்டில் பாருங்கள் என்ன இருக்குது, A இன்ட்டு பின்னு இருக்குது. அது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும், 15 கிடைக்கணும். நம்ம என்னென்ன நம்பர் எடுத்தோம், 1ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15ன்னு கிடச்சிச்சு. 2 நம்பரோட HCF வந்து எப்பயுமே 1 இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது ரெண்டுத்தோடது 1. 3, 5 இது ரெண்டுத்தோட HCF 1 தான், மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும். அப்போ எத்தனை பேர் கிடச்சிருக்கு பாருங்கள், 2 பேர் கிடச்சிருக்கு. அதுக்கு தான் நான் சிம்பிளாக சொன்னேன், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே 2ஐயும் டிவைட் பண்ணிவிட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கணும். இந்த மாடலில் இருந்தால் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ப்ரொசீஜர் படி இப்படி போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாக உழைத்தர், ரிங்கிங் டுகெதர், அந்த மாடலை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்ற ஒன்றாகன்னு வேர்டு வந்துட்டாலே கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேங்களா. கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, மலர்விழி, கார்த்திகா, கண்ணகி 3 பேர் இருக்காங்க. மலர்விழி வந்து 5 நாளுக்கு ஒரு முறையும், கார்த்திகா கண்ணகியும் 6 நாளுக்கு 10 நாளுக்கு ஒரு முறையும் வீட்டுக்கு வந்து போகிறாங்கன்னா 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் நாள், அக்டோபர் 1ஆம் தேதி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா. 1ஆம் நாள் வந்து வீட்டுக்கு வந்து 3 பேர் சந்திச்சிருக்காங்க. மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மலர்விழின்றவங்க எத்தனை நாளுக்கு ஒரு முறை வந்தாங்க, 5 நாளுக்கு ஒரு முறை. கார்த்திகான்றவங்க 6 நாளுக்கு ஒரு முறை. கண்ணகின்றவங்க 10 நாளுக்கு ஒரு முறை வர்றாங்க. இதுக்கான எல்சிஎம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு 5, 10 இருக்குது. 2 நம்பர் 5ஆல் வகுப்படும். 1 5 5 6 அப்படியே வச்சிடுறேன். 2 5 10. 6 2 இருக்குது. 2 நம்பருமே 2ஆல் வகுப்படும். ஸோ நான் 2ஆல் போட்டுறேன். 1 3 1 2 6 1 2 2. இங்கே பாருங்கள், நமக்கு திருப்பி 1ஆல் போட்டால் நமக்கு 1, 3ஆல் போட்டால் 1ன்னு மாறிடும். ஸோ அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 2 10, 10 × 3 30. அப்போ இந்த கொஷனுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதை வச்சுக்கோங்க. எப்போ ஃபஸ்ட்டு சந்திச்சிருக்காங்க பாருங்கள், அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 30ஆவது நாள், அக்டோபர் 1 + 30 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 31. அப்போ அக்டோபர் 31ஆம் தேதி 3 பேரும் ஒன்றா சந்திச்சிருப்பாங்க. அக்டோபர் 31ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட்டு ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு கிடைச்ச எல்சிஎம்மை அவங்க ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணாங்களோ அதோட ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணாங்களோ அதையும் எல்சிஎம்மை ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ மீட் பண்ணுறாங்கன்றது நமக்கான ஆன்சராக கிடச்சிரும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்போ எல்லாம் சந்திச்சாங்களோ அது ப்ளஸ் எல்சிஎம் ஆட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் எப்போ ஒன்றா சந்திப்பாங்கன்றது தெரிஞ்சிடும். அக்டோபர் 1லேருந்து 30 நாள் கூட்டினா அக்டோபர் 31ன்னு கிடைக்கும். அடுத்த அக்டோபர் 31ஆம் தேதி 3 பேரும் ஒன்றா சந்திச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மீண்டும் எப்பொழுது ஒன்றாக மிளிரும்னு கேட்டிருக்காங்க. ஒன்றாகன்னு வேர்டு வந்துட்டாலே எல்சிஎம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள விளக்குகள் முறையே 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடிகளில் ஒளிகின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும், எல்லா விளக்கும் 3 விளக்கும் காலையில் 8 மணிக்கு ஒன்றா ஒளிச்சிருக்கு. ஓகேங்களா. 8 மணிக்கு ஒன்றா மிளிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மீண்டும் எப்போதும் ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பரு, 40 60 72. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 நம்பருமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அட்லீஸ்ட் 4ஆல் கூட டிவைட் ஆகும். நான் 4ஆல் போடுறேன். 5 40, 1 நாள் 4, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2, 5 20ன்னு கிடைக்கும். 1 நாள் 4, பேலன்ஸ் 3, என்னாங்கா 32. 10 5ன்னு இருக்குது. 10 5 பார்த்திங்கன்னா 5ஆல் வகுப்படும். 2 5 10, 3 5 15, 18. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆல் போடுறேன். ஏன்னா 2 18 இருக்குது. 2ஆல் வகுப்படும். 1 2 2, 3 அப்படியே வரும். 9 2 18. நெக்ஸ்ட்டு 3 9 இருக்குது. சைடில் போட்டுக்கிறேன். 1 3 9. 3 9 இருக்குது. 2 நம்பரே 3ஆல் வகுப்படும். ஸோ 3ஆல் போட்டுறேன். 1 அப்படியே வரும். 1 3 3 3 9. நமக்கு பேலன்ஸ் வந்து 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ திருப்பி 3ஆல் போட்டால் அந்த நம்பரும் 1ஆக மாறிடும். எல்லா நம்பரும் போட்டாச்சு. அப்போ என்ன எல்சிஎம் இருக்குது பாருங்கள், 3 × 3 × 2 × 5 × 4. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்.
2 × 4 8, 8 5 40, 40ன்னு கிடச்சிருக்கு. 40 இன்ட்டு 3 × 3 9, 9ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம்ங்க. 9 × 4 36, 360 வினாடிங்கிறது நமக்கான எல்சிஎம். இதை நான் வந்து மினிட்டுக்கு மாற்றிக்கிறேன். மினிட்டுக்கு மாற்றுறதுக்காக 1 மினிட்டுங்கிறது 60 செகண்ட், அந்த 60ஆல் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணால் 0 0 கட்டு, 1 6 6 36. அப்போ நெக்ஸ்ட்டு எல்சிஎம்ங்கிறது 6 நிமிடம், 6 மினிட்டுங்கிறது எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. காலையில் 8 மணிக்கு சந்திச்சிருக்காங்க. ஓகேங்களா, காலையில் 8 மணிக்கு சந்திச்சிருக்காங்க. நமக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சருங்க 8 0 6. அதாவது நம்ம 10ன்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு 8 0 0 0 0ன்னு டைம் எழுதியிருப்போம். 0 8 0 0 0 0. இது ஹவர், இது மினிட், இது செகண்ட். நமக்கு 6 மினிட்டுன்னு கிடச்சிருக்கு. 2 டிஜிட்டாக இல்லை, 1 டிஜிட்டாக தான் இருக்குது. அதனால தான் நான் 0 6ன்னு எழுதியிருக்கேன். இப்போ பெரிய கன்ஃபியூஷன் வரும், ஏஎம்மா பிஎம்மான்ற கன்ஃபியூஷன் வரும். நமக்கு காலையிலேன்னு கொடுத்துருக்காங்க. காலைங்கிறது என்ன டைமாக இருக்கும்? ஏஎம்மாக இருக்கும். ஸோ 8 AM இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, 8 AM இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, இன்னும் ஒரே ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினை பார்த்துட்டா அவ்வளோதாங்க ஸ்கூல் புக் சம்ஸு. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. 57உடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால், அப்போ 57ஓட ஒரு நம்பரை கூட்ட சொல்கிறாங்க. அந்த நம்பரை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து 2 3 4 5ஆல் சரியாக வகுபடும் சொல்லிட்டாங்க. இந்த நம்பரை வந்து 2 3 4 5ன்ற நம்பரால் வகுத்தா நமக்கு எக்ஸாக்டாக வகுப்படும். அதாவது எக்ஸாக்டாக வகுப்படுச்சுன்னா அது ஈக்குவலுக்கு 1 இருக்கும். இந்த மாதிரி கீழே நம்பர்ஸ் வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணுங்க. எல்சிஎம் எடுத்தால் வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா, இந்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2 3 4 5. இது அப்படியே இங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? 1ஆல் எந்த டேமை பெருக்கினாலும் அதே டேமை தான் வரும். அப்போ எப்படி மாறிடும்? 57 + x ஒரு நம்பரை கூட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம் ஆஃப் 2 3 4 5. அப்போ நமக்கு 2 3 4 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இந்த டேம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3 4 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 3 4 5. இங்கே பாருங்கள் 2 4ன்னு இருக்குது. ரெண்டுமே 2ஆல் வகுப்படும். ஸோ நான் 2ஆல் ஒரு டைம் போட்டுறேன். 1 3 அப்படியே வந்துடும். 2 2 4 I 2 10. இங்கே பாருங்கள் 3 2 5 எல்லாமே வேறு வேறு நம்பர் தான். ஸோ அப்படியே எல் ஷேப்பில் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடைக்கும். 2 × 2 4, 4 × 5 20, 20 × 3 60. அப்போ எல்சிஎம்ங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு? 60ன்னு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டங்கிட்டு 60. லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருந்துச்சு? 57 + எக்ஸ்ன்னு இருந்துச்சு. நம்ம எந்த சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்க, அந்த சிறிய எண் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்க +57 ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 - 57. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ 3ன்ற சின்ன நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 60ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். 57 + 3 60. 60 வந்து 60ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அதை தான் சுற்றி சொல்லியிருக்காங்க. இது கான்செப்ட் படி சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா, நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க எல்சிஎம் HCF ஸ்கூல் புக் சம்மில் இருக்கிறது. ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.